Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா ரொம்ப டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்றது அப்படினாங்க பார்க்க போறோம். இது வந்து சாதத்துக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போய்ட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா நம்மளே ரெடி பண்ணலாங்க. அந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறேன். இப்போது காரத்துக்கு வந்து கொஞ்சம் நம்ம மிளகாய் பொடியும் சேர்ப்போம். அதனால் 2 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேங்க. இது வந்து நல்லா வறுத்து வரணும். இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுட்டு கூட அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு மிளகாய் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ வந்து இது ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது பாதி அளவு வந்து இந்த மாதிரி வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க மிளகு சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு 20-30 போல் மிளகு இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். நீங்கள் முழுசாக வந்து மிளகு காரம் சேர்க்காமல் இல்லை மிளகாய் காரம் சேர்க்காமல் இந்த மாதிரி பாதியாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி மிளகாய் காரத்திலே செய்யாமல் மிளகு சேர்த்து செய்யுங்க. அது உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. இப்போ மிளகாய் வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து தான் நான் மிளகு சேர்த்துக்கிறேங்க. இப்போது மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே சைஸில் இருக்க எல்லா பொருளும் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதோட சின்ன சைஸ் இருக்க பொருள் எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். இப்போது இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த பொருட்கள் வந்து சேர்க்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது வெந்தயம் சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த பொருள் வந்து சேர்க்கணும். ஓரளவுக்கு வந்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. இது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக வந்து எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளையில் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. கலர் வந்து மாறாமல் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட வந்து கருப்பு எள்ளு இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரைஞ்சி போயிடும். அப்போ டேஸ்ட்டே வந்து மாறிடும். ஸோ அடுத்ததாக வந்து கொஞ்சமாக நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வறுத்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் தேங்காய் சேர்த்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கூடவே வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த தக்காளிக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க சூடுலேயே வந்து லைட்டாக வதக்குனீங்க அப்படின்னா போதும். நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை வந்து எண்ணெயில் வதக்க தான் போகிறோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா நான் கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இந்த மாதிரி மசாலா வந்து வீட்டில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் கிரேவி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா சூடாக இருக்க சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு 5 பல் வந்து முந்திரி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் கிரேவி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து உடஞ்சி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கத்திரிக்காய் கிரேவி பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இதை விட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது வந்து நல்லா உடஞ்சி வந்துருச்சு. அடுத்தா இதில் கொஞ்சமாக நான் வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கத்திரிக்காய் கிரேவியில் வெந்தயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக கிரேவி கெட்டும் போகாது. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு கூட ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்றத விட இந்த கிரேவி வந்து கொஞ்சம் பழசானதுக்கப்புறமா சுடு சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ அடுத்ததான் நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து முழு கத்திரிக்காய் 4 பக்கம் வந்து கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதால இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன்.
ஸோ அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. பாதி அளவு கத்திரிக்காய் இதிலே நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் வந்து தனியாக செப்பரேட்டாக வதக்கிட்டு நம்ம சேர்ப்போம். அந்த மாதிரி சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடுங்க. இப்போ வந்து இது ஓரளவுக்கு நான் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவு வந்து நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அடுத்ததான் மறைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி 2 வரமிளகாய் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் வந்து மிளகு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்னா காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நான் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விட போகிறோம். இப்போ நம்ம கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா கத்திரிக்காய் ரொம்ப நேரம் நம்மளால் வதக்க முடியாது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி லேட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. இதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கத்திரிக்காய் வதக்கிற அளவுக்கு டைம் கொடுக்காது. அது அதிகமாக வந்து தீஞ்சு போயிடும் நம்மளுக்கு. இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரி இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. இது ஓரளவுக்கு கிரேவி மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த அளவு வந்து நம்ம திக்கான கிரேவியாக செய்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமான அளவு தண்ணி சேர்க்காதீங்க. கத்திரிக்காயும் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதனால் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது நம்மளுக்கு. அதனால் நிறைய தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு தேவையான கிரேவியை விட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க. அதுவே வந்து போதுமான அளவாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து கொதிக்க விட போகிறேன். இப்போ உப்பு வந்து இப்போ சரியாக வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம். அதனால் வந்து பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரதுக்குள்ளேயே புளி தண்ணி வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் கிரேவியில் எப்பவுமே புளி தண்ணி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாதத்துக்கு வந்து சேர்த்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா இதில் வந்து புளி தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது இது நல்லா கொதிச்சு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடிப்பிடிக்காதவாறு. ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்மளுக்கு காய் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணி வந்து அதை கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க சொன்னேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இது வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா ரெடி பண்ணுறதா கொஞ்சம் வேலை எடுக்கும், ஆனாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்கிறதுல தப்பு இல்லைங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.